வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லோட நிறைவு பகுதியா, அதாவது நம்ம இவ்வளோ நாள் இந்த வாழ்க்கை முறை நோயில ஒவ்வொரு நோயும் எப்படி இருக்கும், அதுல என்ன மாதிரி நோய் குறிகள் இருக்கும், எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம், நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் எடுக்கலாம், அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், ஹோமியோபதியில அதுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு நோய்களா டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸோட நிறைவு பகுதியா இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் பார்க்காத, அதாவது தமிழ் சங்க கால இலக்கியங்கள்ல இந்த வாழ்க்கை முறை நோய்களை பத்தி என்ன மாதிரி விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமா, வாழ்க்கை முறை நோய்னா எதனால வருது? மூணு முக்கியமான விஷயம்தான். அதுல முதல் விஷயம் நம்மளுடைய உணவு முறை. நம்மளுடைய உணவு முறை மாற்றத்தினாலதான் இந்த மாதிரியான பல நோய்கள் நமக்கு உருவாகுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் உடற்பயிற்சியின்மை. நம்ம எல்லாருமே இப்போ செடென்டரி லைஃப், அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்தே வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ உடற்பயிற்சியின்மை அப்படின்றது ரெண்டாவது முக்கியமான காரணம். மூணாவது மன அழுத்தம். இதுதான் இன்னைக்கு ரொம்ப ஹை ரேட்டடா கரண்ட்லி எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும், இது வயசு வித்தியாசமே கிடையாது, யாருக்குனாலும் சின்னவங்க பெரியவங்க எந்த வயசு வித்தியாசம் எதுவுமே இல்லாம எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த உணவு முறை, உடற்பயிற்சியின்மை, மன அழுத்தம், இந்த மூணு முக்கியமான விஷயங்கள்னாலதான் இந்த நமக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு உடம்புல நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா வருது அப்படின்றது தான் மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்றது நமக்கு ஒரு தொற்று நோய் கிடையாது. அதாவது இப்போ இந்த கொரோனா மாதிரி ஒருத்தர் தும்முனாலே இருமுனாலேயோ இல்லை ஒருத்தர் தொடுறதுனாலயோ நமக்கு ஒட்டிக்கிற நோய் இந்த வாழ்க்கை முறை நோய்கள் அப்படி வர்றது கிடையாது. ஸோ அதுல மெயினா என்ன மாதிரி நோய்கள் இருக்கும் அப்படின்னா, சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக், ஒபேசிட்டி, உடல் பருமன், ஆஸ்துமா, இதெல்லாம் தான் நம்ம முக்கியமா இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல பார்க்குற டிசீசஸ். ஸோ இதுதான் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸோட ஷார்ட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ இதில் நம்ம ரொம்ப காமனாக எல்லாரும் இன்னைக்கு அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த ஒபேசிட்டியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஏன் நமக்கு இந்த நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாக சேர்த்து எல்லாருக்கும், அதுவும் இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்தில் பாடி ஃபேட் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, எங்கே பார்த்தாலும் அதிகமாக. ஸோ அது ஏன்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் உணவு சாப்பிட்றப்போ நமக்கு உடம்புக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளையில இவ்வளவுதான் கலோரி வேணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்கு. அந்த கலோரி கூடுறப்போ அது நமக்கு உடம்புல அதுதான் போய் ஃபேட்டா டெபாசிட் ஆகும். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுமே அது பல பகுதிகளா பிரிஞ்சு கடைசியில எனர்ஜி, அதாவது சக்தியா நமக்கு உடம்புல உள்ள ஏத்துக்கப்படுது. அதுதான் நமக்கு உடம்புல இயக்கமா நடக்குது இல்லையா? அந்த சக்தி நம்ம உணவு எடுக்கிற மேடம் வாய்ஸ் கேட்கல மேடம். ஹலோ ஹலோ, ஓகே. ஸோ இப்போ நம்ம உடம்புல கொழுப்பு சத்து அப்படின்றது, அதாவது ஜென்ரலா யாரை பார்த்தாலும் எனக்கு ஃபேட் அதிகமா இருக்கு, நான் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ இது ஒரு பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கிறதுக்கான விஷயம் என்ன? அதாவது உடம்புல நமக்கு இந்த ஃபேட் அப்படின்றது எப்படி முதல்ல டெபாசிட் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேளையும் உணவு சாப்பிட்றப்போ எடுக்கிறப்போ நம்ம உடம்புல அது கலோரியா, சாப்பாடு நம்ம கலோரியா கணக்கு பண்ணுவோம். அப்படி நம்ம ஒரு வேளைக்கு இவ்வளவுதான்
கலோரி நம்ம எடுக்கணும் அப்படின்றப்போ அந்த கலோரி அளவை மிஞ்சி நம்ம எடுக்கிறப்பதான் அந்த அதிக அளவு கலோரி நம்ம உடம்புல ஃபேட்டா கொழுப்பா டெபாசிட் ஆகுது. அப்படி டெபாசிட் ஆகுற கொழுப்பு தான் அதுவே நம்ம தொடர்ந்து ரொம்ப நாளா, ரொம்ப மாசமா, ரொம்ப வருஷமா அதே தொடர்ந்து செய்யறப்பதான் நமக்கு வந்து அந்த ஒபேசிட்டி, உடல் பருமன் அப்படின்றது நடக்குது. ஸோ பொதுவா இப்ப நம்ம உடம்பு அப்படின்னாலே கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு சர்வைவல் மெக்கானிசம். அது ஃபுட் ஸ்கார்சிட்டி. நம்ம வந்து உணவு இல்லாதப்போ, அதாவது இப்ப விரதம் இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஏதோ ஒரு பஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம சாப்பாடு இல்லாட்டியும் சாப்பிடாட்டியும் நம்மளால வந்து சர்வை பண்ண முடியும். அதுல வந்து இன்னைக்கு நம்ம இந்தியால ஒரு பெரிய விஷயமா, ஒரு போராட்டமா நடந்த ஒருத்தர், ஒரு போராட்டம் நடத்திய ஒருத்தர், அதாவது சோனம் வாங்சுக் அப்படின்னு லடாக்கை சேர்ந்தவர். டெல்லியில அந்த சந்தர் மந்தர்ல 21 நாள் உண்ணாவிரதம் இருந்து ஒரு பெரிய போராட்டம், அதாவது அந்த நீட்டோட அந்த மோசடிக்கு எதிர்ப்பாகும், அந்த மாதிரி பல விஷயத்துக்காக அவர் வந்து 21 நாள் உண்ணாவிரதம் இருந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அவரை வந்து மல்லு கட்டி அவரை இந்த உண்ணாவிரத்தை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ் போற அளவுக்கு அவரோட கண்டிஷன் வந்து ரொம்ப சிவியர் ஆகி கிரிட்டிக்கலா இருக்கு. ஸோ அது வந்து வேற வேற ஒரு டாபிக், அதுக்குள்ள நம்ம இன்னைக்கு போக வேண்டாம். ஸோ இன்னைக்கு எதுக்கு அதை பத்தி சொல்றோம் அப்படின்னா, அவர் 21 நாள் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடாம இருந்தாலும் அவரால் சர்வை பண்ண முடியுது. நம்மளால ஒரு நாள் 2 நாளே சாப்பிடாம இருக்க முடியாது. 21 நாள் அவர் எவ்வளவு ஒரு வைராக்கியமா அவர் வந்து ஒரு தனக்கான ஒரு இதுக்கோ, தனக்கு ஒரு இதுக்கு எதுக்கும் போராடல. எதிர்கால இளைஞர்களுடைய கல்விக்காக அவர் 21 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறது, இது வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு வந்து இன்னைக்கு உடல்நிலை அப்படின்றது ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோக்கு மேல உடல் எடை வந்து குறைஞ்சிருக்கு. இதுதான் வந்து இந்த ஃபேட், நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டினுடைய ஒரு குணாதிசயம். அதாவது நமக்கு உணவு இல்லாதப்போ, அதாவது நம்ம உணவு அதிகமா எடுக்கிறப்போ அது வந்து ஃபேட்டா உள்ள போய் ஸ்டோர் ஆயிக்கும். நமக்கு எப்ப உணவு இல்லையோ அந்த ஃபேட் வந்து எரிஞ்சு அது வந்து மறுபடியும் எனர்ஜியா நமக்கு கொடுக்கும். சாப்பாடு நம்ம சாப்பிடாட்டியும் அந்த கொழுப்பு வந்து கரைஞ்சி அந்த கொழுப்பை எரிச்சு நமக்கு வந்து சக்தியை கொடுக்கும். அதுதான் அந்த கொழுப்பினுடைய ஒரு இருக்கு அப்படின்றது. ஸோ இது இல்லாம உடம்புல ஒரு விஷயம், ஏன்னா அது நம்ம உடம்பு முக்கியமான மேஜர் ஆர்கன்ஸை வந்து சுத்தி பாதுகாக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. பிளஸ் ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்காக இது எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த உடம்புல அந்த எப்போ வந்து அதிகமாகுதோ அப்பதான் வந்து உடம்புல முக்கியமா பகுதியில, தொடை, அப்புறம் கையில, இதெல்லாம் தான் வந்து இடம். இல்லாம ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட ஜி இருக்கு, அவங்களோட ஹார்மோன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட ஏஜ், அவங்களோட பொறுத்து அந்த ஃபேட் டெபாசிட் ஆகிறது வந்து நமக்கு மாறுபடும். ஸோ மாதிரி மச்சான எக்ஸஸ் ஃபேட்னால தான் நமக்கு வந்து சுகர், ஹார்ட் டிசீஸ் இதை மாதிரியால நமக்கு உடம்புல வருது. ஸோ இதுதான் நம்ம அந்த ஒபேசிட்டி ஃபேட்டை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்து நம்ம மெயினான நம்மளோட சங்க இலக்கியங்கள்ல இந்த வாழ்க்கை முறை நோயை பத்தி என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் மணிமேகலை தெரியும் இல்லையா நிறைய பேருக்கு. அதுல யானை தீ நோய் அவ்வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, அளவு கஞ்சி உடல், அதாவது இது ஒரு டிசீஸ் கண்டிஷன். இதுக்கு பேரு புலுமா நெர்வோசா, அதாவது பசி நோய் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஈட்டிங் டிசார்டர். இதுக்கு வந்து ஒரு கதை கூட மணிமேகலையில சொல்லப்படுது. அது என்ன கதை அப்படின்னா, காய சண்டிகை அப்படின்னு ஒரு பெண், அவங்களுக்கு வந்து ஒரு முனிவரால ஒரு சாபம் இடப்படுது. அவர் வச்சிருந்த பழத்தை வந்து இவங்க வந்து காலால மிதிச்சோ ஏதோ இது பண்ணினால அந்த முனிவர் வந்து கோவமடைஞ்சு ஒரு சாபம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து உனக்கு இந்த மாதிரி நோய் வந்துடும், நீ வந்து உனக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் வந்து உனக்கு பசி அடங்காது,
உனக்கு வந்து அப்படி சாப்பிட்டாலும் உனக்கு உடல் எடை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகும். இதுதான் வந்து நான் உனக்கு கொடுக்குற சாபம் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் வந்து இந்த காய சண்டிகைக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. அந்த நோய் பேரு தான் புலிமியா நெர்வோசா, பசி நோய். அததான் யானை தீ நோய் அப்படின்னு மணிமேகலையில குறிப்பிடுறாங்க. இந்த கதை வந்து மணிமேகலையில வருது, காய சண்டிகையோட கதை. சோ இது என்ன கதைனா, இவங்களுக்கு வந்து இந்த முனிவர் வந்து சாபம் கொடுத்துட்டாரு. இது வந்து ஒரு 12 வருஷம், அதாவது 11 வருஷம் அவங்க இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. கடைசியா 12வது வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா, மணிமேகலை கையால அந்த அமுத சுரப்பி இருக்கு இல்லையா, அதாவது அட்சய பாத்திரம், அதுல முதல்ல வந்து ஆதிரை தான் அந்த பாத்திரத்தை பிச்சிடணும். அப்பதான் அந்த அமுத சுரப்பிக்கே அந்த வந்து அந்த சுரந்த தன்மை வந்து வருமா. சோ அப்படி இருக்கிறப்போ அதுல இருந்து ஒரு வாய் எடுத்து இந்த மணிமேகலை கையால இவங்களுடைய அந்த 12 வருஷ சாபமும் நீங்கி அவங்களுக்கு வந்து அவங்க அந்த இயல்பு நிலைக்கு வர்றதுதான் இந்த கதை. சோ இப்படி இந்த கதை வந்து முடிவாகுது. சோ இந்த புலிமியா நெர்வோசா, இந்த ஈட்டிங் டிசார்டர், இது வந்து ஒரு மென்டல் டிசார்டர் கூட சொல்லலாம். சோ இத பத்தி மனிதர்களிலேயே இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே வந்து இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. நம்ம சங்க இலக்கியத்தையும் நம்ம ஆராயும் போதுதான் இதை அதுவும் அந்த கல்வியா குரல்ல உடம்புல நோய் குறிப்பு உருவதுன்றது திருவள்ளுவர் 10 குறளும் 10 விதமான விஷயங்களை நமக்கு சொல்லுது. மருந்தை பத்தி, உணவை பத்தி, நோயை பத்தி. அதுல ஒரு குறள் என்னவா இருக்கு அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது இன்னைக்கு உள்ள ஒரு வேர்டு, இந்த இப்போ உள்ள காலகட்டத்துக்குள்ள ஒரு வார்த்தை. அதுக்கு உண்டான குறள் என்ன அப்படின்னா, அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடித்துய்க்குமாறு. அதாவது நம்ம சாப்பிட்டது முழுமையா செரிச்சதுக்கு அடுத்த உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கிற நமக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதாவது ஒரு வேளை நல்லா அப்படின்னா அடுத்த வேளை நம்ம சாப்பிட இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு நல்லது. அதுக்கப்புறம் எப்ப நமக்கு நல்லா பயங்கரமா பசிக்குதோ அப்பதான் சாப்பிடணும் அப்படின்றதுதான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது. சோ அததான் வந்து திருக்குறள்ல அப்படியே குறிப்பிடப்பட்டிருக்கு. இது இல்லாம இன்னும் சுவாரஸ்யமா 14 கீழ்கணக்கு நூல், அதுல மென்டல் ஹெல்த்தை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனா கீழ்கணக்கு நூல்ல சிறு பஞ்சம், அதோட ஏலாதி, இதுலதான் இந்த மன அமைதி பத்தி, அதாவது நம்ம உடம்புல அதுல இந்த சோ ஒரு மனுஷன் அமைதிக்கு முக்கியம். அவர்தான் டிசீஸ் நம்ம இப்ப சொல்றது, இந்த பேராசை, பொறாமை, கோபம், இதெல்லாம் நமக்கு தொடர்ந்து நமக்கு மனசுல மைண்ட்ல வந்து வருஷ கணக்குக்கு மேல இருந்துட்டே இருக்குன்னா கண்டிப்பா அது வந்து நமக்கு ரத்தத்துல, தூக்கத்துல, மனதளவுல பாதிக்கப்பட்டு நமக்கு நோய் உண்டாகுது அப்படின்றதுதான் சைக்கோசோமேட்டிக் டிசீஸ். சோ இத பத்தி 14 கீழ்கணக்கு நூல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அடுத்து புறநானூறு. புறநானூறுல ஒரு வார்த்தை பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, நம்ம எப்ப வந்து, அதாவது இப்போ நம்ம எஸ்பெஷலி இந்த காலகட்டத்துல நம்ம வந்து பசியே இல்லாம, ஐயோ டைம் ஆச்சே, மணியாச்சு, அவசரமா கிளம்பணுமே அப்படின்னு பசியே இல்லாம சாப்பிடுறது, இல்ல வந்து ருசிக்காக, டேஸ்டுக்காக சாப்பிடுறது. அப்படி சாப்பிடுறதுனாலதான் நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவு அதிகமாறது, சர்க்கரை நோய் வர்றது, உடல் பருமன் உருவாகுது அப்படின்றத புறநானூறுல குறிப்பிட்டிருக்கு. சோ இந்த பசிப்பினி மருத்துவன் அப்படின்னா என்னன்னா,
இந்த புறநானூறுல என்ன ஒரு கதை, ஒரு சோழ மன்னன் கதை சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாரோகத்து நப்பசலையார் அப்படின்னு ஒரு புலவர். அவருக்கு கிள்ளிவளவன் அப்படின்னு ஒரு மன்னன் வந்து, இந்த புலவர் ரொம்ப வறுமையா இருக்கிறப்ப, ரொம்ப ஒரு சாகர நிலைமையில ஒரு வறுமையில வாடுறப்போ, இந்த கிள்ளிவளவன் அப்படின்ற ஒரு சோழ மன்னன் வந்து அவருக்கு வந்து பசியை போக்கி நல்ல உணவளிச்சு விருந்து உபசரிச்சு அந்த புலவரை வந்து காப்பாத்தினாரு அப்படின்றத அந்த புலவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பசி வந்தவுடன் சரியான உணவை அளிப்பவனே உண்மையான மருத்துவன் அப்படின்னு சொல்லி அவரை தான் பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஸோ அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து பசியை வந்து ஒரு நோயின்னு கருதுனாங்க. ஏன்னா அந்த பசி வந்தாதான் வந்து அவங்க ரொம்ப வருந்துவாங்க, ரொம்ப துன்பப்படுவாங்க. இப்போ இருக்கிற அவைலபிலிட்டி மாதிரி அப்ப உடனே உடனே இதுவும் சாப்பிட கிடைக்கவோ அது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அதனால அந்த காலகட்டத்துல பசி அப்படின்றது நோயின்னு கருதுனாங்க. ஆக்சுவலா பசி அப்படின்றது நம்ம உடம்புக்கு தேவையான ஒண்ணு, ஒரு நார்மலான விஷயம், நல்ல ஒரு விஷயம் அப்படின்றத அதுக்கப்புறம் தெரியப்பட்டது. அதுக்குண்டான இதை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டாங்க, அதுக்காக ஆரோக்கியமா இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இலக்கியங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல சொல்ல நினைச்ச விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம இலக்கியங்களை தெரிஞ்சுக்கிறதும் அந்த கதை வழியா நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அதுல இந்த மணிமேகலை ஆகட்டும், 14 கீழ்க்கணக்கு நூல்களாகட்டும், புறநானூறு ஆகட்டும், திருக்குறள் ஆகட்டும், இதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப குறைச்சிட்டோம். ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் டாபிக்ல ஏதாவது ரெஃபர் பண்றப்போ ஜஸ்ட் ஒரு கதையோ ஏதோ நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டா ஒருத்தர் மூலியமா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாருமே கத்துக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உணவு முறை, உடற்பயிற்சி, மன அழுத்தம், இதெல்லாம் சரியான முறையில சரியா இருந்து எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கணும். அதுதான் இன்னைக்கு இந்த செஷன்ல சொல்ல நினைச்ச விஷயம். ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. மேடம் கேக்குதா? கேக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல 2-3 டைம் கட்டாய் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க. அது நெட்வொர்க். ஆமா நெட்வொர்க் ப்ராப்ளம் போல. சரிங்கம்மா, முடிச்சுக்கலாமா? ஐயா வணக்கம் ஐயா, மூலிகை மேந்திர பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.